போயிட்டு இருக்கு. சென்ற முறை இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் தமிழக முறையில் நல்ல பிரச்சாரம் பண்ணீங்க. அதே போல் இந்த ஆண்டு இந்த தேர்தலுக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக உண்டு. அதை பற்றி பேசத்தான் இப்போ போயிட்டுருக்கேன். பேசிட்டு உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் மறுபடியும் நான் பேச வேண்டியிருக்கேன். அதுதான் போயிட்டுருக்கேன். நான் அதுதான் திரும்பி வந்திருக்கேன். சார், தொகுதி பங்கீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக குறைத்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில் நான் ஏற்கனவே மதுரையில் இறங்கும்போது சொன்னேன். நான் எனக்கு இது வந்து கடமையாக நினச்சிட்டு இருக்கேன். தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தானுங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். சார், ரஜினி சார் கமல் சார் வந்து இணைய படம் வந்து என்ன நிலைமையில் இருக்குது சார்? எந்த படம்? ரஜினி சார் நீங்களே இணைய படம். இது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஆரம்பிக்கணும். எனக்கு வேலை இருக்குது இங்கே. நானும் அதில் நடிக்கணும். சார், அதே போல் நிறைய கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளராக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டேரக்டாக பெரம்பூரில் போட்டிடுறேன்னு சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்குது, அதை நான் பார்த்து. இந்த முறை வந்து புதியவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்குது மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆள்.